गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை 5:25 வரையிலே, அதன் பிறகு பரணி. திதி பௌர்ணமி.
யோகம் அமிர்த சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி, ஐப்பசி மாதத்து பௌர்ணமி. பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம் எல்லாமே இன்னைக்கு தான். இந்த ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி வரும்பொழுது மாலை நேரத்திலே சிவன் கோவில்களிலே அன்னாபிஷேகம் என்னும் ஒரு சிறப்பு தரிசனம், ஒரு சிறப்பு வழிபாடு நடைபெறும். அன்னம் என்றால் சாதம். அந்த அன்னத்தை கொண்டு லிங்கத்திருமேனியாக எழுந்தருளிருக்கின்ற சிவபெருமானுக்கு அன்னமயமாக முழுவதும் சாதத்தை கொண்டே அலங்காரம் செய்வார்கள். சந்தன காப்புனா ஃபுல்லாக சந்தனத்தையே அப்பி சந்தன நேரத்தில் விக்கிரகம் தெரிகிற மாதிரி பண்ணுறவாங்க இல்லையா, அதே மாதிரி அன்னத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து அன்னாபிஷேகம் என்று அதற்கு பெயர். அந்த ஒரு வழிபாடு, அந்த ஒரு சிறப்பு தரிசனம் இன்றைக்கு ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள், ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளிலே அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறும். இன்றைய தினம் மாலை அன்னாபிஷேகம். அருகிலே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பார்த்தால் சாயந்தர நேரத்தில் அந்த சாதத்தாலேயே அப்பி அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணுவாங்க. அது ரொம்ப பார்க்கறது ரொம்ப விசேஷம். அது நமது தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு, பாவங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு, நன்மைகளெல்லாம் விரைவாக நடைபெறுவதற்கு அன்னாபிஷேக தரிசனம் இன்று மாலை சிவன் கோவில்களில் சென்று தரிசிக்க வேண்டும். ஒரு சில கோவில்களிலே சிவபெருமானுக்கு அந்த அன்னாபிஷேக அலங்காரம் செய்து சன்னதிக்கு வெளியிலெல்லாம் காய்கறியிலே பந்தல் போடுவாங்க. காய்கறிகளை கொண்டு வெஜிடபிள்ஸில் தோரணம் மாதிரி கட்டி பந்தல் மாதிரி பண்ணுவாங்க. அது மிக அழகாக இருக்கும். இன்றைய தினம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலே அன்னாபிஷேகம் நடைபெறும். இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசியில் சந்திரன் 4ஆம் இடத்திலே குரு உச்சம். ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடமாகிய தனுசிலே குரு வீட்டிலே அமைந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், சமூக அந்தஸ்து உயரும், உங்களது திறமைகளை அனைவரும் பாராட்டுவார்கள், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் மாலை நேரத்திலே நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேக தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று பிற திரிகோணாதிபதிகளோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதன் சனியோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக சேர்க்கை. இதன் பயனாக உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அதிலும் இன்றைய தினம் நிறைஞ்ச நாள், பௌர்ணமி இன்னைக்கு நிறைஞ்ச நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். பணிபுரியும் இடத்திலே மிகப்பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள், கௌரவ பட்டங்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே முழு நிலவாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. பூர்ண சந்திரனாக விளங்குகிறது. உங்கள் ராசி அதிபதி முழு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆகவே உங்களுடைய தேகபலம், மனோபலம், பணபலம் போன்ற அனைத்துமே மிகச் சிறப்பாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். அதிக நன்மைகள் நடைபெறும். நல்ல நாளாக, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவீர்கள். புதிய தொழில் துவங்குவது, தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கடமைகளை மட்டும் செய்து வரவும். இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி. சிவாலயங்களிலே அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆகவே மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை அன்னாபிஷேக கோலத்திலே தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகள் நடைபெறுவதற்கு இறை வழிபாடு மிக மிக அவசியம். இந்நாளிலே மாலை நேரத்தில் சிவ தரிசனம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம். துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று புதன், சனி, சூரியன் ஆகிய கிரகங்களோடு இணைந்து 7ஆம் இடத்திலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றி களிப்பிலே திகைப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் முயன்று கொண்டிருக்கும் சில விஷயங்கள் இப்பொழுது சுலபமாக நடந்துவிடும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சுலபமாக நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. ராசி அதிபதி உச்சம். 5ஆம் இடத்திலே சந்திரன். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 10ஆம் இடத்திலே இருக்கும் ராகுவால் பணம் அதிகமாக வரும். 10இல் ராகு இருந்தால் பணமழை பெய்யும். இப்பொழுது உங்களுக்கு அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன். 7க்குடையவன் 4ஆம் இடத்திலே. 7ஆம் இடத்தில் குரு உச்சம். மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களது தொழில் அமோக வளர்ச்சி அடையும். தொழிலிலே இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களது தொழிலிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். அதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய நிலைக்கு உயரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு
மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்திலே கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். உற்றார் உறவினர் நண்பர்களின் சந்திப்பு நிகழும். எதிர்பாராத விதமாக சில பழைய நண்பர்களை நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்பொழுது சந்திப்பீர்கள். அதன் மூலமாக மனம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றிருக்கும் நேரத்திலே ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 10ஆம் இடத்தில் செவ்வாய், 2ஆம் இடத்தில் சந்திரன். 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திலே சென்று மறைவு பெற்றுவிட்டது. எனினும் செவ்வாய், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நிலையிலே, சாதகமான ஒரு நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மிக அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். கடன் இருந்தால் அடைந்துவிடும். கடனை தீர்த்து விடுவீர்கள். ஒட்டுமொத்தமாக கடனை பைசல் பண்ணும் அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் நடுநாட்டு தலங்கள் சிலவற்றை பார்க்க துவங்கியிருக்கிறோம். நடுநாட்டு தலங்களிலே முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டது திருவண்ணாமலை, 2ஆவதாக திருநெல்வாயில் அறத்துறை, இன்றைய தினம் 3ஆவதாக நாம் பார்க்கவிருப்பது பெண்ணாடம். பெண்ணாடம் என்றுதான் இப்பொழுது மக்கள் வழக்கிலே இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. பெண்ணாடம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெண்ணாகடம் என்றுதான் அதன் பெயர். தேவார பாடல்களிலே இத்தலத்தை தூங்கானை மாடம் என்று அழைக்கின்றனர். தூங்கானை மாடம் என்றால் பொதுவாக நாம் சிவன் கோவில்களிலே விமானம் இருக்கிறதே, விமானம்னா மேல் கோபுரம், அந்த விமானம் ஒரு யானை படுத்து உறங்குவது போன்ற ஒரு அமைப்பிலே கட்டியிருப்பார்கள். தூங்குகின்ற ஆணை போலே அது தெரியும் என்பதால் அதை பின்னால் இருந்து பார்த்தால் யானை படுத்திருக்க மாதிரி இருக்குமா. அதனால கஜபிருஷ்ட விமானம் என்று அதற்கு பெயர். கஜபிருஷ்ட விமானம் என்று சொல்வார்கள். தூங்கானை மாடம் என்றதை சொல்வது வழக்கம். ஆனால் இந்த ஸ்தலத்திற்கு பெயரே தூங்கானை மாடம். மற்ற தலங்களிலே தலத்திற்கு வேறு பெயர் இருக்கும். ஆனால் அந்த விமான அமைப்பை பார்த்து அது கஜபிருஷ்ட விமான அமைப்பு என்று சொல்வார்கள். ஆனால் தூங்கானை மாடம் என்பதும் கஜபிருஷ்டம் என்பதும் ஒன்றுதான். தூங்குகின்ற ஆணையை போன்ற மாடத்தை உடையது தூங்கானை மாடம். அதை வடமொழியிலே சொன்னால் கஜபிருஷ்ட விமானம். இந்த ஊரின் பெயரே தூங்கானை மாடம். மக்கள் வழக்கிலே இப்பொழுது பெண்ணாடம் பெண்ணாடம் என்று அழைக்கின்றனர். ஆனால் பெண் ஆ கடம் மூன்றும் வழிபட்டதால் இது பெண் ஆ கடம் என்பதுதான் இதன் பெயர். இந்திரன் பூஜித்த தலம். இந்திரன் எப்படி இங்கே வந்து பூஜித்தான் என்றால் அது ஒரு பெரிய கதை. இந்திர லோகத்திலிருந்து ஒரு நாள் இந்திரன் அங்கே உள்ள தேவலோக பணிப்பெண்கள் இருவரை அழைத்து பூலோகத்திலே சென்று நல்ல மலர்களாக எடுத்து வாருங்கள், எனக்கு பூஜைக்கு மலர்கள் பூலோகத்திலிருந்து எடுத்து வந்து பூஜை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன், சிவ பூஜை செய்ய வேண்டும். ஆகவே பூலோகத்திற்கு சென்று மலர்களை கொண்டு வருவீர்களாக என்று உத்தரவு பிறப்பிக்கிறான். உடனே தேவலோக ஸ்திரீகள் 2 தேவதைகள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். எங்கே நல்ல பூ இருக்கிறது என்று பார்த்து கொண்டு அப்படியே ஆகாய மார்க்கத்திலே வரும்பொழுது, இந்த இடம் வரும்பொழுது அவர்களுக்கு இவ்வளோ பெரிய தோட்டம், இவ்வளோ பூக்கள் பூத்திருக்கிறதே, வண்ண மலர்கள் இங்கே ஏராளமாக இருக்கிறதே, இங்கு சென்று மலர் பறிக்கலாமே என்று அங்கே வருகிறார்கள். கீழே இறங்குகிறார்கள். இறங்கி மலர் பறிக்க செல்லும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார்கள். சுயம்புவாக சிவபெருமான் அங்கே எழுந்தருளியிருக்கிறார். அவரை கண்டு சிவ தியானத்திலே அமர்கின்றனர்.
மலர்களை பறித்து அவருக்கு பூஜை செய்கின்றனர். சிவபூஜை செய்து கொண்டு சிவ தியானம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். நமது தேவலோகத்து மன்னனாகிய இந்திரன் கட்டளையிட்டிருக்கிறான், நாம் பூலோகத்திற்கு வந்திருக்கிறோம், இங்கிருந்து மலர்களை பறித்து கொண்டு மேலே செல்ல வேண்டும் என்னும் நினைவு கூட அவர்களிடம் இல்லை. அதையே வந்த காரியத்தை கூட மறந்து சிவத்தியானத்திலே லயித்து விடுகிறார்கள், சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்றவர்களை காணுமே, என்ன ஆயிற்று? தேவலோக கன்னியர்களை பூப்பறிக்க பூமிக்கு அனுப்பினால் இன்னும் திரும்பி வரவில்லையே, என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லையே என்று காமதேனுவை அழைத்து இந்திரன் கட்டளையிடுகிறான். காமதேனுவே, இந்த பெண்களை அனுப்பினேன், பூ பறித்து வர அவர்கள் வரவில்லை, அவர்கள் என்ன ஆனார்கள், எங்கே இருக்கிறார்கள், நீ சென்று பார்த்து வர முடியுமா என்று கேட்கிறான். அப்படியே ஆகட்டும் அண்ணா, நான் செல்கிறேன் என்று சொல்லி காமதேனு வருகிறது பூலோகத்திற்கு. காமதேனு ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு கடைசியில் இவர்களை இந்த பூந்தோட்டத்திலே பார்க்கிறது. அப்படி ஒரு மலர்கள் பூத்து குலுங்குகின்ற அருமையான ஒரு சோலையிலே ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தின் அருகிலே சென்று இந்த பெண்கள் இருவரும் மலர்களை எடுத்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றனர். இக்காட்சியை காமதேனு பார்க்கிறது. அருகிலே வந்தவுடன் காமதேனுவின் மனமும் அந்த சிவபூஜையிலே லயித்து விடுகிறது. காமதேனு தாமாக பால் மழை என பொழிந்து சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பூ பறிக்க வந்தார்கள், பூவை பறித்து இங்கே பூஜை பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டாங்க. இவர்கள் ஏன் திரும்பி வரவில்லை, நேரமாகிறதே, பார்த்து வா என்று காமதேனுவை அனுப்பினால் காமதேனுவும் அந்த சிவபெருமானின் பக்தியிலே இங்கு ஈர்க்கப்பட்டு பால் பொழிந்து பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது சிவபெருமானுக்கு. காமதேனுவும் சென்று இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல, சரி ஐராவதத்தை கூப்பிடு. ஐராவதம்ங்கிறது தேவலோகத்து வெள்ளை யானை. அந்த ஐராவதம் அந்த யானையை அழைத்து, ஐராவதமே, தேவலோக பெண்கள் சென்றார்கள் மலர் கொய்து வர, அவர்கள் வரவில்லை, அவர்களை தேடிச் சென்ற காமதேனுவையும் காணவில்லை, நீ போய் சென்று பார்த்து வா, அவர்களை அழைத்து வா என்று ஐராவதத்தை அனுப்பி வைக்கிறார் இந்திரன். ஐராவதம் வருகிறது. அதுவும் தன்னை மறந்து சிவபூஜையிலே அந்த இடத்திலே லயித்து விடுகிறது. ஆ ஆ என்றால் பசு, அதுதான் காமதேனு. பெண் பிளஸ் ஆ பிளஸ் கடம், கடம் என்றால் கஜம், கஜம் என்பதை கடம் என்று சொல்கிறார்கள். ஜாவுக்கு பதிலாக டா போட்டுப்பாங்க சில பேர். பெண், ஆ, கஜம், அதான் கடம். இது மூணும் சேர்ந்து வழிபட்ட இடம்தான் பெண்ணா கடம். பெண்கள் என்பது தேவலோக பெண்கள், ஆ என்பது தேவலோக பசுவான காமதேனு, கடம் என்பது கஜம், அதாவது தேவலோக யானையான ஐராவதம். இவர்கள் அனைவரும் இந்த ஈசனால் ஈர்க்கப்பட்டு காந்தம் போல அவர் ஈர்த்து விடுகிறார். இங்கிருந்து கிளம்ப மனமில்லை. வந்த வேலையை மறந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் தேடிக்கொண்டு இந்திரனே வருகிறான், கோபத்தோடு வருகிறான். எவ்வளோ நேரம் ஆச்சு அனுப்பி, எங்கே போனாங்க இவங்க, யாரையுமே காணுமே என்று கோபத்தோடு வரும்பொழுது இந்த ஈசனின் அருள் இந்திரனை பிடித்து இழிக்கிறது. இந்திரனும் இங்கே அமர்ந்து பூஜை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இந்திரனால் வழிபடப்பட்ட ஒரு லிங்கம் இது. கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிதேவதை இந்திரன். ஆகவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்ணாகிடம் சென்று ஈசனை வழிபட வேண்டும். இத்தலம் பற்றிய மேலும் சில தகவல்களை நாளை நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மகிழ்
மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாதுகாத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ரா ஆற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. உடனடி நிவாரணி உன் மந்திரமே உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன் அருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். வேதனை போக்கி வாழ்வழிப்பாய், சாதனை ஏணியில் ஏற்றிடுவாய், சோதனையாவும் அகற்றிடுவாய், போதனை ஊட்டி தேற்றிடுவாய். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாடும் வீடும் நலம் பெறவே, தேடும் யாவும் கிடைத்திடவே, பாடும் பாட்டால் வரம் பெறவே, வீடும் பேரும் அருளிடவே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. வேண்டி வேண்டி யாசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம், தீண்ட வேண்டி பூஜிக்கின்றோம், ஆண்டு ஆண்டாய் காத்திருக்கோம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்னை அபிராமியினுடைய அருட்திருப்பாக்கள்
அபிராமி பட்டர் அருளி செய்த அருமையான தமிழ் பாக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரக்கூடிய நல்ல பாடல்களை நாம் ஒவ்வொரு விடியலிலும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆயுத பயம் நீங்க என்ற தலைப்பிலான இந்த பாடல், ஆயுதங்கள் குறித்தான பயம் இருக்குமானால் அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய அருமையான பாடல். எந்த ஆயுதத்தின் மூலமாகவும் நமக்கு ஒரு பயமும் இல்லாமல் பயமற்ற தன்மையனாக நம்முடைய மனம் எப்பொழுதும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல பாடல். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. தேவியினுடைய திருவடி எத்தகையது? மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும். மிக அழகாக இறைவனுடைய திருவடியை பற்றி மாணிக்க வாசகர் போற்றி திரு அகவலிலே தொடங்குவார். அந்த திருவடி எத்தகையது? அதை நீண்ட நாட்கள் தேடி போக வேண்டும் என்று திருவண்ணாமலையிலே திருமுடியை தேடி பிரம்மாவும் திருவடியை தேடி திருமாலும் அலைந்தார்கள். ஏனமாக, கடுமுரண் ஏனமாக என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார். கடுமையான உருவம் கொண்டு கடுமையான முயற்சியோடு வராக அவதாரம் எடுத்து கீழே தோண்டிக்கொண்டே போகிறார். நீண்ட நாள் தேடுகிறார். அப்படி தேடியும் கூட அந்த திருவடி கிடைக்கவில்லை. நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ ஈரடியாலே மூவுலகளந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் திரு முடி நெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி ஏழுதலம் இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ செயசெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் என்று சொல்லுவார். அப்படி கஷ்டப்பட்டும் கூட அந்த திருவடிகளை பார்க்க முடியவில்லை. காரணம், தத்துவ ஞானிகள் சொல்லுவார்கள், யோகிகள் சொல்லுவார்கள், இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பணத்தாலே பார்க்க முடியாது, படிப்பாலே பார்க்க முடியாது. கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பக்தியால் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த படிப்பு ஒரு காலகட்டத்திலே ஆராய்ச்சி சிந்தனையை தருமே தவிர நமக்கு நல்ல பக்தியை தராது. நிறைய படிக்க 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 அது அப்படியா இருக்கும், இது எப்படியா இருக்கும், அப்படியா சொல்லிவிட்டு போனார்கள், இதில் என்ன அளவிற்கு உண்மை இருக்கிறது, இது அறிவியலோடு பொருந்தி இருக்கிறதா என்ற கேள்விகளைத்தான் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ படித்தவன் திரும்ப திரும்ப என்ன செய்கிறான்? ஆராய்ச்சி பண்ணி கொண்டே வருகிற பொழுது அவனுக்கு பக்தி வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. செல்வமும் அப்படித்தான். அகங்காரத்தை கொடுத்து நம்மிடத்திலே தான் எல்லாம் இருக்கிறதே, நாம் எதை வைத்து வேண்டுமானாலும் இறைவன் அருளை பெற்றுவிடலாமே. 100 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய் டிக்கெட் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அந்த குருக்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தட்சணை கொடுத்து விடலாம். எல்லோரையும் விலகிவிட்டு நமக்கு மட்டும் தன்னந்தனியாக தரிசனம் வேண்டும் என்று தேடிக்கொண்டு போய் நம்முடைய செல்வத்தினாலே அருகிலே நின்றால் கூட நாம் இறைவனை பார்க்கலாம், ஆனால் இறைவன் நம்மை பார்க்க வேண்டும். அந்த கூட்டத்திற்குள்ளே ஏதோ ஒரு மூலையிலே யாரும் வழிவிட்டு தரிசனம் தர முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஓரமாக நின்று கொண்டு கண்களிலே நீர் பெருக்கிக் கொண்டு நிற்கிறானே, அவனைத்தான் இறைவன் பார்ப்பான். கோயிலுக்கு போனால் கடவுளை நாம் பார்க்கிறோமா என்பது கேள்வி இல்லை, கடவுள் நம்மை பார்க்கிறாரா என்பதுதான் கேள்வி. தேவியினுடைய திருக்கடைக்கண் பார்வை நம்மேலே விழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக பணிவோடு பக்தியோடு அன்போடு கனிவோடு கசிந்து அந்த இடத்திலே கண்ணீர் மல்க நின்றோம் என்று சொன்னால்தான் நிச்சயமாக தேவியினுடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும். அங்கே ஆணவம் வேண்டாம், அங்கே பணம் செல்லாது, அங்கே படிப்பு செல்லாது, அறிவு செல்லாது. எனக்கு எல்லா மந்திரங்களும் எல்லா வேதங்களும் தெரியும், அங்கே செல்லாது. அங்கே செல்லுவது பக்தி ஒன்றுதான். ஆகையினாலே தான் 63 பேரிலே 6 நாள் கண்ணப்ப நாயனாருக்கு மிகப்பெரிய தரிசனம் கிடைத்தது. அவருக்கு வேதம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, பூஜை முறைகள் தெரியாது, படிப்பு கிடையாது, வேடுவன். இத்தனை நாட்களாக காட்டிலே சுற்றி திரிந்து எத்தனையோ விலங்கினங்களை அடித்து கொன்றவன். எதுவும் தெரியாது. ஆனால் அவனிடத்திலே உருகிய பக்தி 6 நாட்களுக்குள்ளே அவனுடைய வடிவெல்லாம் நம் வடிவம் என்றும் அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் என்று சொல்லுவார் சேக்கிழார். அந்த அன்பு ஆகையினாலே தான் அந்த இறைவனை, அந்த பராசக்தியை நாம் சிந்திக்கிற பொழுது
இறைவியினுடைய திருப்பாதங்களை பற்றி கொள்வது. அது யாரெல்லாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று தேடி எய்த்து போனார்கள், தேடி ஏமாந்து போனார்கள், அவர்களெல்லாம் வரிசைப்படுத்துகிறார். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும். வேதங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாள் என்று முன்னாலே ஒரு பாடலை பார்க்கிறோம். அப்படி வேதங்கள் தேடுகின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். வேதங்கள் தேடுகிறது, திருமால் தேடுகிறார், பிரம்மா தேடுகிறார், தேவர்கள் தேடுகிறார்கள். அத்தகைய அருமையான பாதம், அத்தகைய அருமையான அருட்கைகள், தேவியினுடைய அருட்கைகள், அது எனக்கு வெளிப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலே வெளிப்பட வேண்டும் என்ற கேள்விதான் இந்த பாடலினுடைய அடுத்த பகுதி. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு நீ எங்கே வர வேண்டும் என்று கேட்கிறார். நமக்கு எப்பொழுதெல்லாம் பயம் மனதிற்குள்ளே வருகிறதோ அங்கே நமக்கு துணை தேவைப்படுகிறது. தனித்துணை என்று சொல்லுவார் மிக அழகாக. தனித்துணை நீ இருக்க என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று சொல்லுவார் அருணகிரி பெம்மான். அந்த தனியான வழி, நாம் பிறக்கிற பொழுது தனியாகத்தான் பிறந்தோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிற பொழுது தனியாகத்தான் போகிறோம். அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த ஊருக்கு போகிறோம், இந்த ஊருக்கு போகிறோம் என்றெல்லாம் துணைக்கு ஆள் கூப்பிடுகிற பொழுது, அங்கே போகிற பொழுது யாரும் துணைக்கு வருவார்களா? யாரும் வரமாட்டார்கள். அப்பொழுது யார் துணைக்கு வர வேண்டும் என்ற பாடல்தான் இது. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு எனக்கு நீ காட்சி தர வேண்டும். எப்பொழுது காட்சி தர வேண்டும்? என்னுடைய பயத்தை போக்கி நான் இருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று பராசக்தியை கேட்கிறார். என்ன சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களோடு. நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய பொருளாதார விருத்தி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோகங்களை போக்கி வெற்றி அடைகிறதுக்கு வழி, மனசாந்தி, பகை விலகிறது, குடும்ப ஒற்றுமை, இதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லிட்டு வந்தாலும் நாராயணனோட அருளை தவிர எதுவும் வேண்டாமல் பச்சை மாமலை போன் மேனி பவளபாய் செங்கண்ணேரே அச்சுதா அமரரேரே ஆயர்கூட குழந்தை என்னும்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணபடியும் குளந்தரும் செல்வம் தந்திடும் சொல்கிறார். இதுமாதிரி நிறைய சொல்ல. பள்ளியில் ஓடி வந்த சிறுவன் வாயில் 1000 நாமங்கள் சொல்கிறார். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் அவங்களுக்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனுன்னார். இப்படிலாம் ஆழ்வார்கள் மீனாக இருந்தாலும் சரி, படியாக இருந்தாலும் சரி, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா அப்படின்னா என்ன ஜென்மா எடுத்தாலும் சுவாமியை நினைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி ஒரு நல்ல எண்ணத்தையும் உயர்ந்த ஞானத்தையும் தரக்கூடிய ஒரு மந்திரம் உண்டு. பகவானோட மந்திரங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பக்தியா பகவந்தம் நாராயணம்னு அச்சயத்துன்னு அந்த பகவானை பக்தியோடு பூஜிக்கக்கூடியவர்களுக்கு உலகிலும் காரிய சாதனைன்றது சர்வசாதாரணம். பிரகலாதன் எடுத்துட்டிங்கன்னா பிரகலாதன் திடமாக நம்பினார். பிரகலாதன் தூணிலும் துரும்பிலும் இருப்பான்னு திடமாக நம்பினார். இரண்யன் எதை காட்டுவான், எந்த இடத்த காட்டி உன்னோட நாராயணன் இருப்பானா அப்படின்னு கேட்பான்னு தெரியாமல் சுவாமி தூண் துரும்பு எல்லாத்துலேயும் வியாபிச்சு இருந்தார்னுவார். அவன் வாசப்படியை காட்டியிருந்தால் அங்கேயும் சுவாமி இருந்திருப்பார். எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக இருந்தார். என்ன, ஒரு குழந்தையோட நம்பிக்கைக்காக அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரமே பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரமே ஒரு குழந்தையோட நம்பிக்கைக்காக சுவாமி எடுத்த அவதாரம். சுவாமி ஒரு பெரிய ஆச்சரியமான அவதாரம். மற்றதெல்லாம் இந்திராதி தேவர்கள் கேட்டாலும் இது குழந்தைக்காக எடுத்த அவதாரம், குழந்தையோட நம்பிக்கைக்காக எடுத்த அவதாரம். பிரகலாத சரித்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா பகவான் கேட்டதையும் கொடுப்பார், நீங்கள் கேட்க மறந்ததையும் கொடுப்பார். கேட்டதும் கேட்க மறந்ததும் எல்லாத்தையும் கொடுப்பார். சுவாமியை நெருங்கி போகிறவாளுக்கு நினைத்த காரியங்கள் கட்டாயம் சித்திக்கும்னு சொல்லலாம். நிறைய வாழ்க்கையில் இடையூறுகள் வரும்பொழுது அத்தனை இடையூறுகளும் தவிடுபடி ஆகிடும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 4 வேதங்களும் எந்த சுவாமிக்கு மூச்சு காற்றா இருக்கோ, எந்த வேதங்கள் சுவாமியை புகழ்ந்து சொல்கிறதோ அப்படியேப்பட்ட சுவாமியோட பெருமையை 1000 உங்களுக்கு நாக்குள்ள ஆதி சேஷனாலும் சொல்ல முடியாது.
அப்படிலாம் இருக்கும்பொழுது நாம் சொல்ல முடியுமா? இது பிறர்க்கரிய பேரை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம், இகபர சுகங்களை தரக்கூடியது. நாம் என்ன நினைச்சோமோ அந்த நினைத்ததை தரும். ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைத்ததை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது. இந்த ஜபம் பண்ணுறவா சாலக்கிராம மூர்த்தியை வச்சு பூஜிக்கலாம், வீட்டில் துளசி வழிபாடு பண்ணலாம், உங்களுக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், ஏகாதசி விரதம் இருக்கலாம். இதை தவிர இது எதுவும் முடியலைன்னா கூட குறைந்தபட்சம் இந்த சுவாமியோட ஜபத்தை மட்டுமாவது பண்ணிட்டோம். உங்களுக்கு நித்தியம் பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமியோட அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க. மகா பிரயோகம். உங்களுக்கு அதில் கிடைக்காத பொருளே இல்லை. நாம் பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் சாதாரணம் வாங்குகிறோம், ஆனால் அதனோட மகிமை நமக்கு வந்து தெரியறதே இல்லை. அது வந்து அமிர்தத்துக்கு சமமானது. துளசி தீர்த்தம்ன்றது கங்கைக்கு சமமானது, அமிர்தத்துக்கு சமமானது, எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது. அது ஏற்கனவே நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம். துளசியோட சரித்திரத்தை சொல்லியிருக்கோம், சாலக்கிராம மூர்த்தத்தோட பெருமையை சொல்லியிருக்கோம். துளசி மேலே பட்ட தீர்த்தமே விசேஷம். தீர்த்தத்தில் துளசி போட்டு வச்சு அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது, பருகும் பொழுது, ஸ்வீகரிக்கும் பொழுது அதனோட மகத்துவம் வந்து பெரிய விஷயம். அதுவும் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ண தீர்த்தம்ன்றது மகத்துவங்கள் வாய்ந்தது. அதை வந்து அமிர்தத்துக்கு ஒப்பானது. அது வந்து நீங்கள் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு எதுவுமே பூஜை பண்ண முடியல வீட்டிலன்னா கூட பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை கட்டாயம் ஜபம் பண்ணுங்கள். இந்த மந்திரம் தரக்கூடிய ஒரு வரம் என்பது இதுக்கு நிகர் வந்து இது மட்டும்தான். இப்போ நீங்கள் அஷ்டாட்சரம் இருக்குது, துவயம் நிறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கக்கூடிய வைணவர்களுக்கு அதெல்லாம் நிறைய தெரியும். நீங்கள் ஆச்சாரியனை அணுகி நீங்கள் ரொம்ப விருப்பம் இருக்கிறவா ஒரு ஆச்சாரியனை அணுகி நீங்கள் முறையாக உபதேசங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு முதல் படி நினச்சிக்கங்க. இப்போ வந்து ஆன்மீக பாதையில் சுவாமியை நோக்கி போகிற ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போகும்பொழுது சில சித்திகள் தேவைப்படுது இல்லையா? வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் போனோம்னா சில சின்ன சின்ன சித்திகள் தேவைப்படுது. அந்த சித்திகளை நம்ம அடைந்தால் நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும் இல்லையா? அதுக்காக இந்த சித்திகள் என்பது ஒரு முதல் படி, அவ்வளோதான். இப்போ இந்த மந்திரத்தை ஜபித்து அடையக்கூடிய சித்திகள்ன்றது முதல் படி. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ படி இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் மந்திரங்களில் நாம் சுவாமியை நோக்கி போகிறதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை முதல் படியாக எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து அற்புதமான மந்திரம். தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம். இப்போ 2 வாட்டி வருது பாருங்கள். ஹ்ரீம் ஹ்ரீம் 2 வாட்டி வரும், ஸ்ரீம் ஸ்ரீம் 2 வாட்டி வரும். ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி பதையே வாசுதேவாய. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி பதையே வாசுதேவாய பரமபுருஷாய பரமாத்மனே. பரமபுருஷாய பரமாத்மனே சர்வதேவாத்மனே சர்வதேவாத்மனே. சர்வ இது வந்து சர்வ அந்தர் யாமினே, இது சேர்ந்து வரும். சர்வாந்தர் யாமினேன்னு வரும். சர்வ அந்தர் யாமினே, சர்வாந்தர் யாமினே சேர்த்து படிங்க. பரமபுருஷாய பரமாத்மனே சர்வதேவாத்மனே சர்வாந்தர் யாமினே ஸ்ரீமதே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இந்த ஜபத்தை வந்து உங்களோட நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கோ புதன்கிழமை அன்றைக்கோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ ஆரம்பித்து பண்ணலாம். இந்த இதோட முதல்ல சொன்ன மாதிரி ஏகாதசி விரதமும் விசேஷம். ஏன்னா கலியுகத்தில் வந்து காயத்ரி மந்திரத்துக்கு நிகரான மந்திரமும் ஏகாதசி விரதத்துக்கு நிகரான விரதமும் கங்கைக்கு சமமான நீரும் பெருமாளுக்கு சமமான தெய்வமும் சொல்லிட்டே போவார். இது உலகத்தில் கிடையாதுன்னு அப்படி ஒரு அபூர்வம். அதனால் ஏகாதசி விரதம் முடிஞ்சால் இருங்க. இந்த மந்திரத்தோடு அதையும் இருக்கலாம், ஏகாதசி விரதத்தையும் இருக்கலாம். சுவாமியை துளசியால் அர்ச்சிக்கிறது விசேஷம். துளசி மணியால் ஜபம் பண்ணுங்கள். 45 நாட்கள் பண்ணுங்கள். 108 உரு வீதம் தொடர்ந்து ஜபிக்கலாம். இல்லை 28 உரு ஜபம் பண்ணுங்கள். கட்டாயம் உயர்ந்த சிறப்பான மங்களகரமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம் திருவள்ளிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன்.